வெள்ளிமலையில் வீட்டிருக்கக்கூடிய நேரம். ஆமா. பக்த கோடிகளும் போதகணங்களும் சிவகணங்களும் ஆமா சித்தர்களும் முனிவர்களும் யாவற்ற பேர்களும் திருவடியை சேவிக்கக்கூடிய நேரம். இந்த உமா பார்வதியா இருக்கக்கூடிய நான் ஆமா அமைதி காக்கலாமா? இருக்கக்கூடாதுமா. என் கடமையை கண்டிப்பா செஞ்சாகணும். நானும் செய்யணும். கண்டிப்பாக. தெய்வ விசுவாசம் உள்ளவர்கள், ஆமா பக்தி பரவசம் உள்ளவர்கள் கண்டிப்பாக இந்த கற்பூர ஆராதனையில் பங்கேற்று முடிந்தால் காணிக்கை தட்சணை அளிக்கலாம். பிச்சையிட்டால் அச்சியாயமா வாழலாம். பெரியோர்களுடைய வாக்கு. அதனால் இந்த கற்பூர ஆராதனை சிவனுக்கு நான் அபிஷேக ஆராதனைக்கு ஒப்பான திருப்பாத சேவை செய்கிறேன். இதுல நீங்களும் பங்கேற்கலாம். வந்து இந்த விபூதி திருநீர் எடுத்து நெத்தில இட்டிட்டு முடிந்தால் காணிக்கை போடுங்கள். நான் தப்பு இல்ல. வந்து வணங்கினால் உங்களுடைய குறை கஷ்டம் பில்லி சூனியம் ஏவல் தேவதைகள் எல்லாம் விலகும் என்ற ஐதீகம். சரி, நம்ம கடமை செய்யலாம். கண்டிப்பாங்கம்மா. தேவதேவா ஆமாம். அரகரா போற்றி ஐயோ போற்றி போற்றி மூத்தனி பித்தனி நீட்டாய் போற்றி போற்றி சர்வமூர்த்தியே போற்றி ஐயா சர்வமூர்த்தியே போற்றி கங்கை ஜடாதரா போற்றி கங்கை ஜடாதரா போற்றி பார்வதி நேசா நீட்டாய் போற்றி போற்றி போற்றி. ஐயா சரி நாமத்தை தெரிவிக்க இந்த ஒரு ஐயா மான்மொழி சூழக பாலமும் கரமதில் பாகிராதியாள் மான்மொழி சூழக பாலமும் கரமதில் பாகிராதியாள் மண்மணி சூழக பாலமதில் செய்தார் பாகிராதியா. ஒரு கரத்தில் மானும் மற்றொரு கரத்தில் மடுவும் சூளத்தை கைப்பிடித்து செம்மக பாலத்தை கரமணில் ஏந்தி அமர்ந்திருக்கக்கூடிய நேரம் அரகரா போட்டி, அம்பலவானா போட்டி, நாரிபாகா போட்டி, செம்புஜிரோதரா போட்டி, திருப்புரதகனா போட்டி, தேவனே போட்டி, கண்ணுக்குள் இருக்கும் தேரைக்கும் படியிலக்கூடிய அரங்குள்ளே போட்டி, சாந்த குருவா போற்றி, இந்த சக்தி நேசா போற்றி, நாமத்தை உச்சரித்து இந்த குடிந்த ஞாபகங்களை கூடி துதிபாடுகிறார். இதை பார்த்த நேரம் மாலாகிய மகா விஷ்ணுவாகப்பட்டவர் அவரும் அறிந்தார். கலைவாணி ஒரு புறத்தில் வீணையை வாசிக்கிறார், சிவத்தொண்டு செய்ய. நாரதர் பார்த்தார், கிண்ணாரத்தை வாசிக்கிறார், சிவத்தொண்டு செய்ய. அதை பார்த்தவர் யாரு? மாலாகிய மகா விஷ்ணு என்னும் என் அண்ணா தங்கையின் கணவருக்கு தானும் தொண்டு செய்ய வேண்டும் என்று மங்களவாதிய நாத சங்கீதமும் சொன்ன போற்றி மங்களவாதிய நாத சங்கீதமும் சொன்ன மங்களவாதிய நாத சங்கீதமும் சொன்ன சித்தாந்த போற்றி மங்களவாதிய நாத சங்கீதமும் சொன்ன சித்தாந்த போற்றி. நாராயணன் ஒரு குணத்தில் உங்களுக்கு மங்கள வீணை சங்கீதத்தோடு இருநெங்குங்கள் இசை கருவிகள் இதையெல்லாம் பயன்படுத்தி அரகராங் 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 அரகரம் அகதேவாவின்றி அவரும் துதிபாடக்கூடிய நேரம் அங்க கேத்திரம் என்னும் ஆகாயத்துல ஒளி கேக்குதா? ஐயா வானவர் தேவர்கள் யாவரும் அரியரோடி வானவர் தேவர்கள் யாவரும் வேதங்கள் பண்ண அரியரோடு அந்த வானவர் தேவர்கள் யாவரும் வேதங்கள் பண்ண அரியரோடி வானவர் தேவர்கள் யாவரும் வேதங்கள் பண்ண அரியரோடு கேத்திரம் என்று சொல்லக்கூடிய ஆகாயத்தில் இருக்கக்கூடிய 33 தேவர்கள் விக்தி விக்தியானந்தர் தென்னர்க்கு முருடர் ஜனக ஜனகாதிபர் நாவலர் பாவலர் கருடை விடாந்தகர் இவர்களெல்லாம் பணிகிறார். அப்படி பணியும் போது எஞ்சான் உடலுக்கு இந்த திறம் இன்னும் தலை பெரிது. அந்த தலையில் இருக்கக்கூடிய என்ன? ரோமம். தமிழ் இலக்கியத்தின் பிரகாரம் பார்த்தால் ரோமம், ஆனா உச்சரிக்கும் வார்த்தை சொல்லுவாங்க. அதனால் உங்கள் சிறப்பு இருக்கிறது இல்லையா, அந்த ஜடாபரம் ஐயா வந்திரு ஜடு முடி தந்திடு ஐயா
அரகராங் அரகராங் அரகரா வென்று அதுவும் உங்களுடைய திருநாமத்தை உச்சரணம் செய்து அதுவும் உங்களை பூஜிக்கிறது. அப்படி பூஜிக்கக்கூடிய நேரம் ஐயா அமைதியாக நான் இருந்தால் தகுமா? என் சேவையை நானும் செய்யணும் இல்லையா? அதனால் ஐயா வந்தடி பறிந்தேன் சுந்திரநாதா, வந்தடி பறிந்தேன் சுந்திரநாதா, வந்தடி பறிந்தேன் சுந்திரநாதா, வந்தடி பறிந்தேன் சுந்திரநாதா, வந்தடி பறிந்தேன் சுந்திரநாதா. கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் படியலுக்கும் பரம்பொருளாகிய சர்வமூர்த்தி என்று சகல லோகத்தில் இருக்கக்கூடியவர்களும் உங்களை பாடி பணிகிறார். ஆனால் சதா காலம் உங்கள் இடபாகத்தில் இருக்கக்கூடிய இந்த பார்வதா என்னும் சக்தி எந்த தோஷமும் முடியாது. அடியால் அநேகக்கூடிய நமஸ்காரம் நல்லாட்சி வழங்க வேண்டும் என்று அதற்கு விளங்குது. கலைமதி முதட்டாலே கலைமதி முதட்டாலான கலி பார்வதி அணியம் மலையரசன் மகளாக மணமாலை சுட்டியல்ல கணவனே கண்கண்ட தெய்வம் என்று மதிவத்தை மனதில் வைத்து என்னுடைய பாதத்தை சேவித்தபடியால் பெண்களுக்கு சிறந்தது சிரசில் மலர், நெத்திலே திலர்தம், முகத்தில் மஞ்சள், மாங்கல்யம் பின்னம் இல்லாமல் மங்களகரத்தோடு வாழ்க வாழ்க நமஸ்தே நமஸ்தே வகையறம் சதா காலம் எதிர்பார்க்கக்கூடியது இதுதான். பெண்களுக்கு பொன்னகை என்னும் இந்த ஆபரணத்தை காட்டிலும் புன்னகை சிறப்பு. எத்தனை சோதனை கஷ்ட கவலைகள் இருந்தாலும் சிரித்த முகத்தோடு இருந்தால் ஸ்ரீதேவி குடி வீட்டுல குடியிருப்பா. 1000 ஜெகஜோதியான நகை பண்டு பண்டாரம்லாம் வச்சினோம், முகத்தை ஒரு விதமா வச்சிருந்தா அந்த குடும்பத்துல அப்படி ஒண்ணு லட்சுமி லாட்சி இருக்காது. அப்படி பொட்டும் பூவும் கட்டும் கழுத்தியுமாக இருக்க வேண்டும் என்று உங்கள் திருவாய் மலர்ந்தருளி எனக்கு நல்ல ஆசீர்வாதம் கொடுத்த தெய்வமே சதா காலம் எனக்கு நிலையா இருக்கட்டும். ஒரு சமாச்சாரம் நாங்க
ஆதி நாளையில் ஆமா கையிலையில் ஒரு பாகம் ம் தில்லைவனம். ஆமா அந்த தில்லைவனத்தில் தேவர்கள் எல்லாம் கூடியிருக்கும் நேரம் ம் சக்தியும் ஆ, நாட்டியத்தை நடத்தினோம். ஆமா அப்போது ம் தாண்டவம் பரதநாட்டியம். உண்மைதான் சக்தி பெரிதா சிவன் பெரிதா ஆமா இல்ல சிவன் பெரிதா சக்தி பெரிதா ஆமா வாக்குவாதங்கள் ஏற்பட்டது. ம் ஆனால் எனக்குள் ஒரு அகந்தை, ஓ ஒரு ஆணுவம். ம் ஏன் சக்தியால் படைக்கப்பட்ட இந்த உலகம், ஆமா உலகத்தையும் படைத்தவள் நான், ஆமா மும்மூர்த்தி தேவர்களை படைத்தவள் நான் அப்படின்ற ஆணுவம். ஆனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குது குட்டி. வெரி மச். சரி, அப்படி இந்த ஆணுவத்தின் காரணத்தால் நான் என்ன செய்யறேன்? என்ன பண்ணீங்க? சக்தி தான் பெரிது, சரி பெரிது உலகத்தில் சக்தி தான் பெரிது, சக்தி இல்லை என்றால் சகலமும் கிடையாது. கிடையாது என்று ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? அடி பாவி, பாவி. சக்தியாகி இனி இனி எனக்குள் அடக்கம். ஆமா இந்த மாங்கல்ய பிச்சை கொடுத்தண்டி, ஆ அதனால எனக்குள் நீ அடக்கம். நீ அடி அடக்கும் அப்ப நான் தாண்டி பெரிய ஆளு. பெரிய ஆளு உடனே கோவம் வந்தது. பின்ன நிகரில்லாமல் நாட்டியம் நடந்து கொண்டிருக்கிறது. நடந்தேக்குது அப்போது ஆ, இவருக்கு கோபம் வந்தது. வந்தது எதிர்த்து வாதாடி பேசக்கூடிய இந்த பெண்மணியை ஆமா விடப்படாது என்று என்று என்னால் கொடுக்கப்பட்ட நெற்றிக்கண்ணை துறந்தார், பிறந்தார் எரித்து சாம்பலாக்கி விட்டார். இப்படி ஆமா. மோசமான ஆளா இருப்ப அப்போ அந்த சக்தியின் அம்சம் அதோடு போச்சு. முடிஞ்சு போச்சு எரிஞ்சு இப்படி பாரு சாம்பலா விழுந்து போச்சு. சாம்பா முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஆ, சாம்பலாகிய இந்த சக்தியாகப்பட்ட நான் ஆமா மலையரசன் என்று சொல்லக்கூடிய பர்வதராஜனுக்கும் ஆ, மேனை அம்மனுக்கும் ஆ. அவர்கள் செய்த வேள்வி என்ன வேள்வி? என்ன வேணுமா? ஏகங்கள் என்ன? என்ன ஏகம் 21 ஏகம். யாகம் அஸ்வமத ஏகம், நரமத ஏகம், சாவித்ரி ஏகம், காயத்ரி ஏகம், சௌந்தரமணி ஏகம், புத்திரிகாமேசி ஏகம், புற்கலச ஏகம், இப்படி சொல்லக்கூடிய ஏகத்தில் ஆமா டேய் அப்பா. அப்பா அம்மா செய்தது ஆ. சங்கு யாகம். ஓ சங்கு யாகம் அந்த சங்கில் பார்வதியாக நான் பிறந்தேன். பிறந்தீங்க பார்வதியாக பிறந்து வந்து மணலை கூட்டி ஆ. லிங்கமாக வடிவமைத்து வடிவமைச்சு இந்த மார்பளவுக்கு ஆமா லிங்கத்தை உற்பணம் செய்து உற்பத்தி செய்து பல நூறாண்டு காலம் ஓஹோ இவரை கோரி தவமிருந்து அதாம இருந்து மீண்டும் இடபாகத்தில் வந்து கலந்தேன். கலந்தீங்க அதை போல ஆமா இன்று ஆ, கோபம் வந்து நான் கேட்கக்கூடிய கேள்வியால நெற்றிக்கண்ணாலை நீ எரித்து விட்டாள். அண்ணா, ஜலம் தண்ணி நிறைய வரத்துக்கு முன்ன அணை போட்டா அது நம்ம சீர்பட நிறுத்தலாம். கண்டிப்பா நிறைய தண்ணி வந்துட்டு பின்னால அணை போட்ட முடியுதா? முடியாது 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 அதனால இது ஏன் ஓட்டி காட்டினேன்? ஆ, இவருக்கு கோபம் வரக்கூடாது. இல்ல, அப்ப நீ நான் கேட்கிற வார்த்தைக்கு ஆ. இன்று அந்த கோபம் வரக்கூடாது. வரக்கூடாது இதான் சூடு சொரணம் சொன்ன எதுவும் இருக்கக்கூடாது ஏய், ஏண்டா என்ன கோவம் வரக்கூடாது தொட்டில் பின்ன அதுக்காக ஏண்டா சூடு சொரண வெக்க ரோசம் மானம் அது என்ன ஒண்ணு கேட்கும் சாண்டை கொடுத்த பையன் ஒண்ணு கேட்கும் அது அப்போடு கோவம் வரக்கூடாது உனக்கு. வரக்கூடாது வரவே கூடாது நம்மளுக்கு டேய், அவங்க சாமி வேஷம் வந்துக்கிறாங்க, அவங்கள அப்படி கேக்குறாங்க. அவங்கள பாருமா, சாண்டை குடிச்ச மாதிரி கேப்பியாமா நீ? பாரு, இன்னும் விளம்பரமா சொல்ற வந்து நான் யார் தெரியுமா ஒரு வார்த்தையோட மச்சான், அண்ணா எழுமுங்கண்ணா, ஒரு வார்த்தையோட முடிச்சா அப்படி தம்பி. ஆனா இது வந்து வெளிச்சமா இன்னொரு முறை சொல்லி இன்னும் இப்ப காது இல்லம்மா, கேட்க. நான் அவனை சண்டை பாடுறேன். டேய், சாண்டை குடிச்சுன்னு சொல்லாதடா அப்படின்னு. சிவா டேய், நான் யார் தெரியுமா நான் பாவிடா டேய். அந்த அம்மாவுடைய புள்ளடா நான். டேய், நம்ம என்னம்மா சொல்றேன் துண்டு வாங்குறான். இல்ல, துண்டுல பாரு, அப்படி உதறேன், துண்டு உதறேன். பா அம்மா வணக்கம். அம்மா அப்பா வணக்கம். நல்லா இருக்கியா? நல்லா உங்க இருக்கு. ஆசீர்வாதம் நல்லா இருக்கிறேன். சரி, இப்ப நான் கேட்க ஆரம்பிக்கலாமா? வாங்க. மெதுவா கேட்குமா? ஆ